குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த கிரகங்கள், ஜாதகங்கள், அதாவது நவகிரகங்கள் சொல்லிக்கிறேன் இல்லைங்களா, அதனை பற்றின ஒரு சிறு ஆய்வு கூட சொல்லலாங்க. இந்த நவகிரகங்களும் எதை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி போன பகுப்பாய்வுகளோட பேசியிருப்போங்க. எல்லாமே சூரியனை தான் நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த நவகிரகங்களில் ஒன்றா குரு சூரியனே இருக்கிறாருன்னா, அப்போது கோவில்களெல்லாம் சென்று பார்க்கும் பொழுது இந்த நவகிரகங்களும் எதை நோக்கி இருக்குங்க, அதில் குரு சூரியனையும் சேர்த்து தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது கிரகங்களுக்குள் இந்த கிரகமாக இருக்கிற ஒவ்வொரு காரணத்துலேயும் நமக்குள்ளே இருந்து இயக்கிற ஒரு சக்தி நம்மளையும் இயக்குதுன்னா, அந்த சக்திக்கு மறு பலிப்பிடமாக இருக்கிறது குருனா, இங்கே அந்த குருவை தான் அந்த நவகிரகங்களும் நோக்கி அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நினைவில் இருக்காங்க. இல்லை ஒவ்வொரு தருணத்துலேயும் அவங்க தாங்க அந்த இடத்துல இருந்து குருவை நோக்கி இருக்காங்க. அப்போது இந்த நவகிரகங்களுக்கும் குருவாக இருப்பவர் யாருங்கிறதுக்கான ஒரே ஒரு தருணம் உங்களுக்குள்ள ஒருபட்டு விட்டால் போகிறோம். நீங்களும் அந்த நவகிரகங்களில் ஒருவராக இருக்கலாம், இல்லை நவகிரகங்களுக்கும் குருவாக இருக்கலாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அவர்தான் உங்களுக்குள் அந்த நவகிரக தன்மையும் ஊற்று எடுக்க வைக்க முடியும்னா, உங்களையும் குருவாக்க தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒருவரால் முயற்சி செய்ய முடியுங்க. அப்படி அவர் செய்யும் தன்மைக்கேற்ப அவருள் நீங்கள் முழுமையாக குடிகொன்றா போகிறோம். இல்லை உங்களுக்குள் அவர் குடிபெயர ஆசைப்படும் பொழுது உங்கள் கதவை நீங்கள் திறந்து வைத்தால் போதுங்க, குருவே உங்களுள் எப்படி இருப்பாருங்கிறதுக்கு பார்த்துக்குங்க. பிறகு அந்த நவகிரகங்களும் உங்களுக்குள் யாரை நோக்கி இருப்பாங்கங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.